that one thing, அந்த ஒரே ஒரு விஷயம் மனிதங்கிட்ட, what is that one thing that will help you to realize your potential? Is it knowledge? Is it information? Is it hard work? இத பல இடத்துல ரிசர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. அந்த ஒரே ஒரு விஷயம், சீக்ரெட் இன்கிரிடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் மனிதர்கள் சொல்லக்கூடிய தட் இஸ் லீடர்ஷிப், தலைமை பண்பு, தலைமைத்துவம். அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிற இன்கிரிடியன்ட் உள்ள போட்டு குக் பண்ணிட்டீங்கன்னா, நம்மகிட்ட நாலேஜ் இருக்கலாம், டேலண்ட் இருக்கலாம், ஸ்கில் இருக்கலாம், இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், சரியான இடத்துல சரியான நேரத்தில் இருக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டி நம்முடைய கதவை தட்டலாம். இது எல்லாம் இன்கிரிடியன்ட். இதெல்லாம் ஒரு குக்கர்ல போட்டு நீங்க குக் பண்ணும் பொழுது, அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிற இன்கிரிடியன்ட் உள்ள போட்டு குக் பண்ணும் பொழுது உங்க லைஃப்ல ஏதோ ஒரு மேஜிக் வரும். இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஒரு ஷர்ட் போட்டிருக்கீங்க, ஒரு கலர் ஷர்ட் போட்டிருக்கீங்க. ஜேசி ஈரோடு சூப்பர் கிங்ஸ் விசில் போடு அப்படிங்கிற தலைப்புல இருக்கீங்க. இந்த ஷர்ட்டை நம்ம பார்க்கும் பொழுது எல்லோருக்குமே தெரியும், இது ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சைசி. ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களோட அசோசியேட் ஆன பிரான்ச்சைசி ஷர்ட். இந்த எல்லோ கலர், மேல ஆர்மி ஃபெட்டிக். அது சென்னை சூப்பர் கிங்ஸோட அசோசியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றதை விட அது தோனியோட அசோசியேட் ஆன ஒரு ஷர்ட். இன்னைக்கு தோனி அப்படிங்கிற ஒரு மனிதரை நாம் எடுக்கிறோம், ஒரு பிராண்ட். தோனிங்கிறது இன்னைக்கு பிராண்ட். சூப்பர் கிங்ஸுக்கு பெருமை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு பிராண்ட். இந்தியாவில் எந்த ஸ்டேடியத்துக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும் 50% கூட்டம் சூப்பர் கிங்ஸுடைய கூட்டமா இருக்காங்க. பஞ்சாபுக்கு போங்க, எங்க வேணாலும் போங்க. இன்னைக்கு தோனியினுடைய சக்சஸ்னுடைய சீக்ரெட் இன்கிரிடியன்ட் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப். இன்னைக்கு அடுத்த 45 நிமிடங்கள் அந்த லீடர்ஷிப்பை பத்தி மட்டும் நான் பேசணும்னு நினைக்கிறேங்க. நான் பார்த்த மனிதர்கள், நான் பார்த்து வியந்த மனிதர்கள், நான் படித்த புத்தகங்கள், என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை ஒரு 45 நிமிஷம் உங்ககிட்ட சொன்னா, அதுல சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படணும். ப்ராப்ளி நீங்க கிரிட்டிக்கல் டெசிஷன் எடுக்கும் பொழுது, இன்னைக்கு நீங்க என்ன இருக்கீங்களோ 100 மடங்கு வளரும். இன்னைக்கு நீங்க என்ன இருக்கீங்களோ 2 மடங்கு வளர்ந்தீங்கன்னா அது இன்கிரிமெண்டல் திங்கிங். எனக்கு இந்தியாவுக்கு இன்கிரிமெண்டல் திங்கிங் வேண்டாம். இன்னைக்கு நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன், 2 டைம்ஸ் grow ஆகணும். nobody wants 2 times growth. we all want 100 times growth. 100 மடங்கு growth நமக்கு வேணும். 100 மடங்கு growth நம்ம எக்ஸ்போனன்ஷியல் திங்கிங்னு சொல்றோம். இட்ஸ் an exponential thinking. சின்னதா grow ஆறது பேர் இன்கிரிமெண்டல் திங்கிங். இன்னைக்கு ஏன் ஜேசி இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டி இருக்காங்க, ஜோன் 17, எதற்காக 1000க்கு மேற்பட்ட இளைஞர்கள் இளைஞர்கள் உள்ள உட்கார்ந்து இருக்கோம். நான் வளர்ந்திருந்தால் இன்னும் இந்தியாவுக்கு நல்லதா இருக்கும். அதனால தான் நான் சொல்றேன், ஈரோட்டில் $1 பில்லியன் வேணும். ஈரோட்டில் அடுத்து உலகத்தை ஆளக்கூடிய நிறுவனம் இந்த மண்ணிலிருந்து பறக்கணும். அப்ப உங்களுடைய சிந்தனை என்பது வித்தியாசமா இருக்கணும். உங்க சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய தலைமை பண்பு உங்ககிட்ட இருக்கணும். இன்னைக்கு அந்த தலைமை பண்பு என்பது என்ன? மக்களை எல்லாம் நிர்வகிக்கிறது தலைமை பண்பா? பிரச்சனை எல்லாம் சமாளிச்சு முன்னாடி கொண்டு போறது தலைமை பண்பா? இல்ல இன்னோவேஷனை போக்கஸ் பண்றது தலைமை பண்பா? யாருமே அடுத்த 10 ஆண்டுகள் எப்படி இருக்கணும்னு யோசிக்காதப்ப நீங்க அந்த விஷயத்தை யோசிச்சு இன்னைக்கு உருவாக்குறீங்கன்னா அது தலைமை பண்பா? தலைமை பண்புங்கிறது இது அனைத்தும் சேர்ந்ததுதான். மக்களையும் மேனேஜ் பண்ணணும். பிகாஸ் யூ ரன் a கார்பரேஷன். ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் 4 பேர்த்த மேனேஜ் பண்ணணும். ஒரு கம்பெனியா இருந்தா மினிமம் கம்பெனியா இருந்தாலும் 10 பேர்த்த மேனேஜ் பண்ணணும். ஒரு பெரிய கம்பெனியா இருந்தா 10,000, 20,000, 1 லட்சம் பேர்த்த மேனேஜ் பண்ணணும். தலைமை பண்பு தான். ஆனா நீங்க மக்களை மட்டும் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகள் கழிச்சு என்ன நடக்கும்னு திங்க் பண்ற கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. ஃபுல் டைம் யூ ஆர் a மேனேஜர். அதனாலதான் லீடருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். நீங்க மேனேஜ் பண்ணாலும் நேரத்தை ஒதுக்கி சிந்திச்சு உலகம் அடுத்து எங்க போகணும்னு யோசிச்சு நீங்க அங்க கொண்டு போகும். ஒரு லீடருக்கான முக்கிய வேலை. இன்னைக்கு தோனி ஒய்சிஎல் லீடர் இல்ல சார், எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாரு. இல்ல 11 பேர்த்த நீங்களும் மேனேஜ் பண்ணலாம், நானும் மேனேஜ் பண்ணலாம். இல்ல 11 பேர்த்த நல்லா மேனேஜ் பண்றாரு. சரி, ஓகே. கங்குலி இருந்தாரு, அவரும் நல்லா மேனேஜ் பண்ணாரு. ராகுல் டிராவிட்னுடைய கேப்டன்சி ஒரு குவைட் கேப்டன்சி. விராட் கோலியினுடைய கேப்டன்சி நல்ல கேப்டன்சி தான். அவர் பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2017 செமிஃபைனல்ல தோத்தார். 2020 வேர்ல்ட் கப் இன்னொரு இடத்துல ஃபைனல்ல தோத்தாங்க, இன்னொரு இடத்துல செமிஃபைனல்ல தோத்தாங்க. மொத்தமா 3 டோர்னமெண்ட் செமிஃபைனல், ஃபைனல்ல தோத்தாங்க, கப்பு கிடைக்கல. ஆனா மோடி சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சாரு. தோனி பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சாரு, T20 அடிச்சாரு, வேர்ல்ட் கப் அடிச்சாரு. அப்ப குரூஷியலான கேமை ஜெயிச்சார். அதை விட சிறப்பு, இன்னும் அதை விட சிறப்பு பாத்தீங்கன்னா, தோனி has got the most unique wicket keeping skill in the world. எந்த விக்கெட் கீப்பருக்கும் இல்லாத ஒரு ஸ்கில் தோனிட்டு இருக்கு. அதனால அது ஒரு பேஸ் ஆகுது அவருக்கு.
அது பேஸா இருக்கிறதுனால அதை வைத்து அவர் வெற்றியை நோக்கி போறார். என்ன பேஸ்? எத்தனை பேர் தோனியினுடைய விக்கெட் கீப்பிங்க பாப்பீங்கன்னு தெரியல. நார்மலா இது ஸ்டெம்ப். ஒரு விக்கெட் கீப்பர் எங்க நிப்பாங்கன்னா இங்க நிப்பாங்க, ஸ்டெம்புக்கு பின்னாடி. சோ பால் வரும் பொழுது நீங்க பாலை கலெக்ட் பண்ணி ஸ்டெம்பை நோக்கி போவீங்க. இது நார்மல் விக்கெட் கீப்பிங். உலகத்தினுடைய ஜாம்பவான்கள் அயன் ஹீலி, ஆடம் கில்கிறிஸ்ட், நம்மகிட்ட சையத் கிர்மானி எல்லாரும் பாத்தீங்கன்னா பின்னாடி இருப்பாங்க, கிரேட் கீப்பர்ஸ். பாலை ரிசீவ் பண்ணி போவாங்க. ஆனா தோனியினுடைய கை எங்க இருக்குன்னு பாத்திருக்கீங்களா? பின்னாடி இருக்காது கை. தோனியினுடைய கை இங்க இருக்கும். சோ தோனி பின்னாடி நிக்கிறதுக்கு பதிலா ஸ்டெம்புக்கு ஜஸ்ட் சைட்ல அவருடைய கை இருக்கு. சோ தோனியினுடைய வேலை என்னன்னா பாலை கலெக்ட் பண்ணுவார், இப்படி போவார். மிச்ச விக்கெட் கீப்பர் இப்படி போவாங்க. சோ தோனி அதுல பாத்தீங்கன்னா மைக்ரோ செகண்ட் எப்பவுமே சேவ் பண்ணுவார். நல்லா யோசிச்சு பாருங்க. சோ தோனி இங்கிருந்து போக மாட்டார், இங்கிருந்து வருவார். சோ உலகத்துக்கே முதலா ஒரு விக்கெட் கீப்பிங்ல ஒரு டெக்னிக்கை மாத்துறாரு. ஏன்? ஃபியர்லெஸ் அண்ட் போல்ட். பின்னாடி இருந்தீங்கன்னா பால் மிஸ் ஆகாது, தைரியமா பின்னாடி நிக்கலாம். ஒரு விக்கெட் கீப்பர் எவ்வளவுக்கு பின்னாடி நிக்கிறீங்களோ பாலை மிஸ் பண்ண மாட்டீங்க, பால் அழகா பிடிப்பீங்க. ஆனா பாலை மிஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா தைரியம் வராது. அவுட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க முன்னாடி நிற்பீங்க. சோ தோனியினுடைய யூனிக் விக்கெட் கீப்பிங் ஸ்கில், அவருடைய கை வழக்கமாக பின்னாடி இருப்பதை விட முன்னாடி இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா டைம் சேவ் பண்றாரு. அந்த எக்ஸ்ட்ரா டைமை சேவ் பண்றதுனால ஸ்டம்பிங் போறாரு. ஐபிஎல்ல பார்த்திருப்பீங்க, தோனி ரெக்கார்ட் ஸ்பீட்ல ஸ்டம்ப் எப்படி அடிக்கிறாருங்க, கை முன்னாடி இருக்கு. சோ லீடர்னுடைய அடிப்படை தன்மை என்பது ரிஸ்க் எடுப்பது ஒரு லீடர்னுடைய அடிப்படை தன்மை, ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி. இன்னைக்கு என்ன இருக்கு? ஒரு ரிஸ்க். நான் பின்னாடி இருந்தா பாலை பிடிக்கலாம், ஃபைன். ஆனா நான் முன்னாடி போனா மட்டும்தான் என்னால் அந்த எக்ஸ்ட்ரா மைக்ரோ செகண்ட்ல அவுட் பண்ண வைக்க முடியும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள், நீங்க மிகப்பெரிய தொழில் நிறுவனம் நடத்தக்கூடிய நீங்க ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியை இன்கல்கேட் செய்ய வேண்டிய நேரம். கொஞ்சம் நான் ரிஸ்க் எடுப்பேன், கொஞ்சம் என் ப்ராடக்ட்ல ரிஸ்க் எடுப்பேன். ஒரு ப்ராடக்ட் நானே புதுசா செய்வேன், மார்க்கெட்ல கொண்டு போய் விட்டு பார்ப்பேன். ஹேட்சன் அக்ரோ மாதிரி நியூசிலாந்துக்கு பால் பவுடர் அனுப்பலாமான்னு யோசிப்பேன். நியூசிலாந்துக்கு பால் பவுடர் அனுப்பலாமான்னு யாராச்சும் இந்தியாவில் யோசிப்பாங்களா? நியூசிலாந்துல மனிதர்களை விட மாடு அதிகம், மனிதர்களை விட ஆடு அதிகம். வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசிங் கண்ட்ரி நியூசிலாந்து. நமக்கு ஆபரேஷன் ஃபிளட் இந்தியாவில் இந்த மில்க் ரெவல்யூஷனை கொண்டு வருவதற்கு கொரியன் ஐயா நியூசிலாந்து போய் ஸ்டடி பண்ணி இங்கதான் மாடலே கொண்டு வந்தார். இன்னைக்கு நியூசிலாந்துக்கு பால் பவுடர் அனுப்பும். சோ ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி என்னை பொறுத்தவரை, அன்பு சொந்தங்கள், சகோதர சகோதரிகள், நீங்க அடிப்படையில் இன்கல்கேட் பண்ண. அமெரிக்கன்ஸ் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி, ரிஸ்க் எடுப்பாங்க. அமெரிக்கன் கார்பரேஷன்ஸ் தே டேக் ரிஸ்க். ரிஸ்க் பத்தி அவன் யோசிக்கிறதே இல்லை. சொசைட்டியா இன்னைக்கு நமக்கு தைரியம் வந்துருச்சு, ரிஸ்க் எடுத்தாங்கன்னா நம்ம பேக் பண்ண. 20 ஆண்டுகளுக்கு முன்பு ரிஸ்க் எடுக்கணும், நம்ம பேக் பண்ண. இன்ஜினியர் படி, டாக்டர் படி. ஒரு குழந்தை படிப்பதில் கூட நம்ம ரிஸ்க் எடுப்பதற்கு தயாரா இல்லை. காரணம், நாம் ஒரு நடுத்தரமான ஒரு நாடு. நடுத்தரமான நாடாக இருந்த காரணத்தினால நம்ம சேஃபா தான் விளையாடுவோம். ஒரு பேங்க் ஜாப் சேஃப், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணா சேஃப். ஒரு பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணா கூட ஜாதகம் பார்க்கறது ஃபர்ஸ்ட் லெவல் சேஃப்டி, சொந்தக்காரங்கிட்ட பேசுறது செகண்ட் லெவல் சேஃப்டி, குலதெய்வம் கோயில்ல போய் பூ போட்டு கேட்கறது 3வது லெவல் சேஃப்டி. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கோயில்ல பொண்ணு மாப்பிள்ளையும் பேச வச்சு நல்லா பேசிக்கிறாங்களா, 4வது லெவல் சேஃப்டி. ஒரு பொண்ணு மாப்பிள்ளையை கூட சேஃப்டி பார்த்து தான் கல்யாணம் பண்ணும், தவறு கிடையாது, நல்லதுதான், திருமணம் நிலைத்திருக்கும். ஏன்னா அந்த மாதிரி சொசைட்டியா நாம இருந்த காரணத்தினால சேஃப்டி இன்பில்ட். ஆனா இன்னைக்கு அந்த சொசைட்டி மாறிவிட்டது என்பதை நம்முடைய சகோதர சகோதரி உணர்ந்து கொள்ள வேண்டும். 4 ட்ரில்லியன் டு 50 ட்ரில்லியன். ஆப்பிள் இந்த மாதிரி சேஃபா யோசிச்சிருந்தாங்கன்னா இட் இஸ் நாட் a $3.1 trillion ரெக்கார்ட். அதனால இன்னைக்கு நீங்க நம்முடைய குழந்தைகளை ரிஸ்க் எடுக்க அலோவ் பண்ணுங்க, அவங்கள சேஃபா ஆட சொல்லாதீங்க. தோனி மாதிரி ஒரு ஸ்டெப் பின்னாடி, சையத் கிர்மானி மாதிரி நல்ல கீப்பர், அருமையான கீப்பர் நிக்கலாம். ஆனா தோனி முன்னாடி ஒரு ஸ்டெப் ஏன் போறாருன்னா, பால மைக்ரோ செகண்ட் ஏர்லியரா கலெக்ட் பண்றாரு, அதே மைக்ரோ செகண்ட் வேகத்துல ஸ்டம்ப் பண்றாரு. ஆனா தெரியும் தோனி பால விட்டாருன்னா நம்ம தப்பா பேசும். என்ன தோனி பால விட்டுட்டார், ஆனா யாரும் பேச மாட்டோம், அவர் கை முன்னாடி இருந்துச்சு. நாம தவறு செய்யும் பொழுது இந்த உலகம் நம்மை பேசத்தான் செய்யும். ஆனா அதுக்காக நாம பயந்தோம் அப்படின்னா லைஃப்ல எந்த டெசிஷனும் நம்மால் எடுக்க முடியாது. அதனால லீடர்ஷிப், தலைமை பண்புக்கு அடிப்படை ரிஸ்க் நீங்க எடுக்க ஆரம்பிக்கணும். இரண்டாவது என்னை பொறுத்தவரை முதலை விட முக்கியமானது, நிறைய நீங்க யோசிக்கணும், உட்கார்ந்து திங்க் பண்ணணும்.
இன்னைக்கு மனிதர்கள் நம்ம யாருமே நம்ம ஏஜ்ல திங்க் பண்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை சார். நம்ம திங்க்